மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் ஒரே முகவரியில் 100க்கும் மேற்பட்ட வாக்குகள் இருப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் பாஜக நிர்வாகிகள் புகார் அளித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த SIR பணியில் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியான அமைச்சர் மூர்த்தியின் சொந்த தொகுதியில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக பாஜகவை சேர்ந்தவர்கள் ஆதாரத்துடன் அந்த புகார் மனுவை மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கி அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் ஒரே முகவரியில் 100க்கும் மேற்பட்ட அந்த வாக்குகள் உள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த மனு என்பதை கொடுத்திருக்கிறார்கள். மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வண்டியூர் தீர்த்தக்காடு பகுதியில் 337 மற்றும் 338 எண் கொண்ட இந்த வாக்குச்சாவடிகளில் 1000க்கும் மேற்பட்ட இறந்தவர்கள் முகவரி மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் காரணமாக அந்த உள்ளவர்களினுடைய அந்த வாக்குகள் நீக்கப்படாமல் உள்ளதாகவும், குறிப்பாக ஒரே முகவரியான 1E என்ற அந்த முகவரியில் 337 என்ற பூத்தில் மட்டும் 115 வாக்காளர்கள் அந்த ஒரே முகவரியில் வசிப்பதாக அந்த வாக்கு தற்போது வெளியிடப்பட்டுள்ள அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று 1E என்ற முகவரியில் 338 என்ற அந்த பூத்தில் 96 வாக்குகள் நீக்கப்படாமல் உள்ளதாகவும், மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 398 பூத்துகளிலும் நிலைகளை வேறு மாவட்டத்தில் உள்ள அந்த BLA2 அந்த அலுவலர்கள் மூலம் ஆய்வு செய்து இந்த முறைகேடாக உள்ள வாக்காளர்களை நீக்க வேண்டும் என அந்த கோரிக்கை அந்த மனு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நடைபெற்ற SIR பணியில் பணி செய்த அந்த BLA2 அந்த அலுவலர்கள் ஆளும் அரசிற்கு ஆதரவாகவும் அவர்களின் மிரட்டலுக்கு பயந்து இவர்கள் யாரையும் நீக்கப்படாமல் உள்ளதாகவும், முதலமைச்சரின் சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய குளத்தூர் சட்டமன்ற தொகுதி சிறிய தொகுதி எனவும் அங்கு 90,000க்கும் மேற்பட்டோர் அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில், ஆனால் தமிழகத்திலேயே மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வெறும் 20,000 வாக்காளர்கள் மட்டுமே நீக்கப்பட்டுள்ளதாகவும், 70,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்படாமல் உள்ளதாகவும் இந்த குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் முறைகேடாக பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் ஆளும் திமுக அரசே அந்த நீக்காமல் வைத்துள்ளதாகவும், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலை கவனத்தில் கொண்டு திமுக அரசு இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டுறவு பிரிவு மாநில தலைவரும் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் பார்வையாளருமான மகா சுசீந்திரன் மற்றும் அந்த தொகுதியினுடைய இணை பொறுப்பாளர் கூடிய ராஜா உள்ளிட்டோர் அந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த கோரிக்கை மனுவையும் அதற்கான அந்த ஆதாரத்துடன் அந்த மனு என்பதை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த குறிப்பிடப்பட்டுள்ள அந்த வெளியிடப்பட்டுள்ள SIR பணியில் வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் அந்த 1E என்ற அந்த முகவரியில் சுமார் ஒரு 100க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் ஒரே முகவரியில் இருப்பது போன்ற அந்த ஆதாரத்துடன் அந்த புகாரையும் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தீர்த்தக்காடு பகுதியில் அங்கு வசிக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த பகுதியிலிருந்து வீடுகளை காலி செய்து மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சக்கிமங்கலம் பகுதிக்கு குடிபெயர்ந்து சென்றுவிட்டதாகவும், அந்த பகுதியில் தற்போது காலி இடமாக உள்ள நிலையில் அந்த பகுதியில் மக்கள் சுமார் ஒரே முகவரியில் 100க்கும் மேற்பட்ட வசிப்பதாக அந்த தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் முறைகேடாக அவர்களது பெயர் நீக்கப்படாமல் உள்ளதாகவும் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் இந்த புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரை பெற்றுக்கொண்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் இது சம்பந்தமாக உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்து இது உண்மை இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அந்த வழக்குகளை நீக்கம் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். பிப்ரவரி மாதத்தில் தான் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதற்குள் உங்களது அந்த புகார்கள் தொடர்பான முறையான அந்த ஆவணங்களுடன் அந்த புகார் கொடுத்தால் அது தொடர்பான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் புகார் அளித்த அந்த மகா சுசீந்திரன் உள்ளிட்ட இந்த பாஜக நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளனர். விக்னேஷ். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call